ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவிலும் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டா பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் 1, நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். ராமலிங்கனார் அவர் பத்தியான நூல்வெளி வந்து பாடப்பகுதியில் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். நாமக்கல் கவிஞர் வந்து காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே. ராமலிங்கனார். இவர் எழுதிய நூல்கள் வந்து மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். கொஸ்டின் 2, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். கொஸ்டின் 3, நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று. ஆன்சர் காந்தி புராணம். நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று காந்தி புராணம். காந்தி புராணத்தின் ஆசிரியர் வந்து அசலாம்பிகை அம்மையார். இவங்க பிறந்த ஊர் வந்து திண்டிவனத்துக்கு அருகில் உள்ள ரட்டனை. அசலாம்பிகை அம்மையார் அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இவர் இயற்றிய மற்ற நூல்கள் வந்து ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம். அசலாம்பிகை அம்மையார் வந்து சிறந்த பேச்சாளர். இக்காலத்து ஔவையார் என திருவிக்கா வந்து பாராட்டியிருக்காரு. அசலாம்பிகை அம்மையார் வந்து பல காலம் திருப்பாதி புலியூரில், அதாவது கடலூரில் வாழ்ந்தார். அவங்களுடைய இறுதி காலம் வந்து வடலூரில் வாழ்ந்தார். அங்கு இருக்கும் பொழுதுதான் 409 பாடல்களை கொண்ட ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்னும் செய்யுளையும் இயற்றியுள்ளார். கடைசி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, காந்தி புராணம் வந்து 2034 பாடல்களை கொண்டது. இந்த நூல் வந்து காந்தியடிகளை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று காந்தி புராணம். காந்தி புராணத்தின் ஆசிரியர் அசலாம்பிகை அம்மையார். கொஸ்டின் 4, அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர். ஆன்சர் வே. ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் வே. ராமலிங்கனார். கொஸ்டின் 5, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இவ்வடிகளை பாடியவர். ஆன்சர் வே. ராமலிங்கனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. இந்த பாடலின் ஆசிரியர் வந்து வே. ராமலிங்கனார். அடுத்ததா கொஸ்டின் 6, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர். ஆன்சர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. நண்பர்கள் வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு பகலவன் வந்து தந்தை பெரியார். கொஸ்டின் 7, இசைப்பாடல் இலக்கியம். ஆன்சர் பரிபாடல். இசைப்பாடல் இலக்கியம் வந்து பரிபாடல். கொஸ்டின் 8, அகம் புறம் மெய்ப்பொருள்களை கொண்ட இலக்கியம். ஆன்சர் சங்க இலக்கியம். அகம் புறம் மெய்ப்பொருள்களாக கொண்ட இலக்கியம் வந்து சங்க இலக்கியங்கள். அகத்தியம், தொல்காப்பியம், 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம் இவை அனைத்தும் சங்க இலக்கியங்கள். கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அகம் புறம் மெய்ப்பொருள்களை கொண்ட இலக்கியம் சங்க இலக்கியங்கள். அடுத்ததா கொஸ்டின் 9, வான்புகழ் கொண்ட இலக்கியம். ஆன்சர் திருக்குறள். வான்புகழ் கொண்ட இலக்கியம் வந்து திருக்குறள். திருக்குறளும் சங்க இலக்கியங்களில் ஒன்று. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். கொஸ்டின் 10, தானிய கதிர்களுக்கு கூறப்பட்ட உவமை. ஆன்சர் பொன். தானிய கதிர்களுக்கு கூறப்பட்ட உவமை பொன்.
இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.